எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து 2 ஸ்டேட்டில் எலெக்ஷன் நடந்திருக்கு. அதாவது அசெம்பிளி எலெக்ஷன்ஸ் 2026. ஒன்று வந்து தமிழ்நாடு, இன்னொன்று வெஸ்ட் பெங்காலில் நடந்திருக்கு. வெஸ்ட் பெங்காலில் வந்து 2 தடவையாக வைக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருந்தது. நம்மளோடதில் வந்து இது ஒரு ஆக்சுவலி முக்கியமான ஒரு நாள். ஒரு எல்லாரும் வந்து ஓட்டு போட வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய அந்த 1-2 வாக்குகள் கூட வந்து அதில் இல்லை கம்மியாச்சுன்னா கூட வந்து வின்னர் யார், அதில் வந்து யார் வந்து சிஎம்மாக வர போகிறாங்க அப்படிங்கிறது அது மாறுபடும். அதனால் வந்து இதில் இங்கே ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இப்போ வந்திருக்கு. என்னங்கிறத பார்க்கலாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் வந்து கேம்பெயின்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை வந்து முந்தா நாளே நிறுத்தணும், அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 6 மணிக்கெலாம் வந்து வைண்ட் அப் பண்ணிடுங்க அப்படின்ட்டாங்க. நேற்று எதுவுமே நடக்கலை. இன்றைக்கி வந்து காலையில் 7 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் நடந்திருக்கு. அது வந்து நிறைய வாக்குச்சாவடிகள் அந்த இது வச்சுருந்துருக்காங்க. 75,000 ஐ திங்க் அவ்வளோ வச்சுருந்துருக்காங்க. இன்றைக்கி எலெக்ஷன் அப்படிங்கிறத தொடர்ந்து எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஹையாக வந்து அந்த செக்யூரிட்டியில் அதெல்லாம் கொடுத்துருந்துருக்காங்க. அதாவது என்ஷூர் பண்ணுறதுக்கு அதை ஸ்மூத்தாக அந்த போலிங் அந்த இது வந்து முடியணும், அந்த எலெக்ஷன் அந்த இது அப்படின்னு சொல்லி அக்ராஸ் தமிழ்நாடு தேர்ஸ்டே அன்றைக்கி முடியணும்னு அவங்க அதில் வந்து ரொம்ப வந்து தீவிரமாக இருந்திருக்காங்க. அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பேச் பண்ணப்பட்டிருக்கு அந்த போலிங் அந்த இதுக்கு ஸ்டேஷன்ஸ்க்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. செக்யூரிட்டி டைட்டன் பண்ணப்பட்டிருந்திருக்கு. நல்லா ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸ் எல்லாம் வந்து உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து சில சமயம் வந்து அங்கே கரெக்டாக வந்து அங்கே லாஸ்ட் மினிட்ல வந்து அந்த இது கேஷ் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும் அப்படிங்கிறதுனால அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸும் வந்துருந்துருக்காங்க. அங்கே ஒரு சில இடங்களுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அந்த இது இவிஎம் அந்த மிஷினோடது, அப்புறம் வந்து வேறு சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த மியூலோட அந்த ரைடு அந்த இது மேலே வச்சு ஃபாரஸ்ட் வழியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் அந்த இதில் வந்து ரொம்ப க்ரௌடெல்லாம் இருந்திருக்கு. அதனால் வந்து ஓட்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அங்கேருந்து நேட்டிவ்க்கெல்லாம் போகிறவங்கலாம் இருப்பாங்கள்ல, அதை வந்து கொஞ்சம் அதனால் கொஞ்சம் நிறைய சிக்கல்களை சந்திச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பப்ளிக்காக தான் ஓட்டர்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டேட் டு இன்னொரு ஸ்டேட் மட்டும் வந்து போகிறத மட்டும் இல்லாமல் அப்ராட்லேருந்து நிறைய பேரும் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த எலெக்ஷன் ப்ராசஸ்க்காக அவங்களுக்கும் வந்து நிறைய பாதிப்புகள் இதனால் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா டைமுக்கு நம்ம போய் அங்கே ரீச் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அது வந்து ஓட்டுங்கிறது நம்ம வந்து போட முடியும். அந்த டைம் முடிஞ்சு போச்சு பார் ஆகிடுச்சு அப்படின்னா அதை ஒன்றுமே பண்ணாமல் தான் நம்ம திரும்பி வர வேண்டி இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இருக்குது. இதில் டெலிகேட்ஸ்லாம் கூட விசிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மல்டிபிள் கண்ட்ரீஸ்லேருந்து சென்னைக்கு, அதாவது இன்டர்நேஷ்னல் எலெக்ஷன் விசிட்டர்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி அது போலிங் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த எலெக்ஷன் சமயத்தில் ஒரு துர்சம்பவமும் நடந்திருக்கு. என்னென்னா 3 பேர் வந்து ஓட்டு போடுறதுக்காக வந்து அவங்க வந்து ஹோசூர்கிட்ட இறந்துட்டாங்க ஆக்சிடெண்ட்டில் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. 4 பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க காரில். அதில் 3 பேர் வந்து இம்மீடியட்டாக வந்து இறந்துட்டாங்க. இன்னொருத்தர் வந்து ரொம்ப சீரியஸ் இன்ஜுரிஸோட வந்து இருந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ப்ரைவேட் ஆம்னி பஸ்ஸோட போய் மோதி இருக்கு கிருஷ்ணகிரி கிட்ட அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அர்லி ஹார்ஸ் ஆஃப் வெட்னஸ்டே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து 25 வயசு, அதாவது வீரமணி, பிரதீப், மாரி, சதீஷ்குமார் அப்படின்னு சொல்லி 4 பேர். எல்லாருக்குமே 25 வயசு, 24 வயசு இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்காங்க. ஒரு ஆள் மட்டும் வந்து ஓசூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணப்பட்டிருக்காரு. சீரியஸ் இன்ஜுரிஸ் இருக்குல்ல அந்த ஆள். எல்லாருமே வந்து சிகரஅள்ளி அப்படிங்கிற வில்லேஜை சேர்ந்தவங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பெண்ணகரம் அப்படின்னு தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் அந்த இடத்துலேருந்து வர்றவங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆக்சிடெண்ட் எப்போ அக்கர் ஆகிருக்கு அப்படின்னா சனமாவு ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி ஒரு காலையில் 4 மணிக்கு வந்து வண்டியில் வந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து ஆக்சுவலி பெங்களூரில் இருந்திருக்காங்க. அது வந்து நேட்டிவ்க்கு போயிருக்காங்க. அதாவது தருமபுரிக்கு போகணும் அப்படின்னு ஓட்டு போடணுங்கிறதுக்காக போயிருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இந்த துர்சம்பவம் வந்து நடந்திருக்கு. வீரமணி அப்படிங்கிறவர் வந்து என்னென்னா பெங்களூரில் ஒரு ஷாப் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. பிரதீப், மாரி அவங்களும் வேலை தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 பேரும் இறந்துட்டாங்க. ஒரு டீம் வந்து உத்தனப்பள்ளி ஸ்டேஷன் அப்படிங்கிறது இடத்துக்கு ரீச் பண்ணியிருக்காங்க. பாடியெல்லாம் வந்து ரிட்ரீவ் பண்ணி அந்த பாடி போஸ்ட்மார்ட்டமுக்கும் அனுப்பப்பட்டிருக்கு. கேஸும் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து காஸ் ஆஃப் தி ஆக்சிடெண்ட் என்ன அப்படிங்கிறது வந்து அண்டர் வேல இருக்குது, சர்ச் அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.
பேசஞ்சர் டிராஃபிக் இருந்திருக்கு. ட்ரிச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அந்த இடத்துக்கிட்ட பாஸ்ட் ஒரு வீக்காகவே நிறையவே இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அசெம்பிளி இந்த எலெக்ஷனை ஒட்டி அப்படியே சம்மர் வெக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதுலேயும் சேர்த்து வந்திருக்காங்க. என்ஆர்ஐ வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மிடில் ஈஸ்ட்டில் வந்து அந்த ஈரான் அந்த இஸ்ரேல் அந்த கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல, அதனால் வந்து ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோடய ட்ரிப்பையே நான் கேன்சல் பண்ணிட்டேன். ட்ரிச்சி அந்த இதுக்கு என்னோடய நேட்டிவ் வந்து ட்ரிச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, எலெக்ஷன் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆன உடனே திரும்பி நான் வரலாம் அப்படின்னு வந்து நான் பிளான் பண்ணி வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சுலைமான் அப்படிங்கிறவர். அவர் வந்து சவுதியிலேருந்து வராரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. சிங்கப்பூரும் கோலாலம்பூரும் வந்து அன்எஃபெக்டடாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து யுஏஇக்கு வந்து கேன்சல் ஆகிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. இப்போ வந்து என்ஆர்ஐ கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து சென்னைக்கு வரது மும்பை இந்த மாதிரி போகிறதுனா அங்கேருந்து திரும்பி வந்து வேறு ஏதாவது இடத்துக்கு போகிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த அவைலபிலிட்டி அந்த ஃபெசிலிட்டி இல்லாதனால. ஆனால் இன்டர்நேஷ்னல் அந்த இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இப்போ முதல்ல இருந்ததை விட இப்போ இருக்கிற கொஞ்ச நாட்களில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி வந்து வர்றது போகிறது அப்படிங்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அங்கேருந்து வரவங்களோட தான் இப்போதைக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ எலெக்ஷன் வந்து இன்றைக்கி தானே முடிஞ்சிருக்கு. இனிமே தான் எல்லாம் லீவ் எவ்வளோ நாள் எடுத்திருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி போவாங்கல்ல. இப்போது அந்த ஒரு இது இருக்குது. இதற்கு நடுவில் ஒரு அப்போசிஷன் பார்ட்டி கேண்டிடேட் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கேன்சல் பண்ணுங்கள் போல் அந்த இதை கோவை சவுத்தில் அப்படி எலெக்ஷனு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து எதை ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த இந்த மாதிரி வந்து போயிருக்கு. நல்லா வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. பரபரப்பாக வந்து போர்க்களம் மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. இனிமேல் தான் வாக்கு எண்ணிக்கையெல்லாம் சொல்லி பார்த்துட்டு இனி ஒரு நெக்ஸ்ட்டு 11-12 டேஸில் என்ன ஏதுங்கிறது ரிசல்ட் சொல்லுவாங்க. எல்லாம் ஆர்வமாக காத்திருப்போம். நல்ல ஒரு தலைவன் நம்ம நாட்டுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவனை பிரார்த்திச்சுப்போங்க. எல்லாம் பாவம் வெளியூர்லேருந்தெல்லாம் வந்திருக்காங்க. நம்மளுக்கு வந்து மக்களை பார்த்துக்கக்கூடிய ஒரு சிறந்த தலைவன் நம்மளுக்கு வந்து வரணும். அதுதான் பார்க்கலாம். வெயிட் பண்ணி அவ்வளோதாங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.